வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்து சிம்பிளான ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அதுவும் வெஜிடேரியனாக ஒரு டிஷ் செய்ய போகிறேன். அது கத்திரிக்காய் வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். கத்திரிக்காய் இப்படி இந்த இந்த சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு இடிச்சது, கருவேப்பிலை, அப்புறம் ஸ்பைசஸ் பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம். அடுத்து வெங்காயம் இப்படி சின்னதாக ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடுகு தாளிப்பு. இந்த ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். முதல்ல பேன் ஹீட் ஆன பிறகு ஆயிலை ஊற்றி கத்திரிக்காவை நம்ம பொரிக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயிலை ஊற்றி கத்திரிக்காவை முதல்ல பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ கத்திரிக்காய்க்கு மேலே நான் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். நான் எப்படி ஃப்ரை பண்ணுறது, எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு நான் காட்டுறேன். ஓகே பாருங்க, இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். கத்திரிக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். அது வேகிற அளவுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், இது வேகணும், ஃப்ரை பண்ணட்டும். ஓகே, இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, இப்போ அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, கடுகு தாளிப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வெடிக்கிற அளவுக்கு வந்த பிறகு தான் நம்ம மற்ற ஐட்டம்லாம் போடணும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு, கடுகு தாளிப்பு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் பட்டை, பூ, கிராம்பு, ஏலக்காய் போட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயம் கோல்டன் கலரில் வந்த பிறகு
லைட்டாக கோல்டன் கலரில் வந்த பிறகு அடுத்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம போடணும். இந்த கத்திரிக்காய் டிஷ் வந்து முழுக்க சைவமாக செய்கிறது. ஸோ வெஜிடேரியனாக உள்ளவங்க வந்து இதை தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான், டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் சாப்பிடலாம், ஏன்னா காரமும் இருக்காது. அடுத்து இஞ்சி பூண்டு பிடிச்சி வச்சுது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பொரிச்சு வச்ச கத்திரிக்காய் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உப்பு, நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் டீஸ்பூனில் பாதி டீஸ்பூன் போட்டால் போதும். நல்லா நம்ம தண்ணி அறவே விடலை, இந்த டிஷ்க்கு தண்ணி தேவைப்படாது. ஸோ இந்த எண்ணெயிலே தான் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிருச்சு கத்திரிக்காய் தொக்கு. சைவமாக உள்ளவங்க இதை தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வியூவர்ஸ், கத்திரிக்காய் தொக்கும் ரைஸோடு வச்சு நம்ம சாப்பிடலாம், சப்பாத்தியோடையும் நம்ம வச்சு சாப்பிடலாம். உங்கள் விருப்பம் எதுலையாச்சும் நீங்கள் இது வந்து சைட் டிஷ் மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ஸோ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.